அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி அவர்களின் இறுதி நேரம் சஃபர் மாதத்துடைய 28, 29ஆம் தேதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகையை முடித்துவிட்டு வீடு திரும்பினாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு ஜுரம் நெருப்பாக அடிச்சிச்சு. எந்த அளவுக்கு என்றால், உட்கார முடியாத சூழ்நிலையிலையும், உண்ண முடியாத சூழ்நிலையிலும், உறங்க முடியாத சூழ்நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மனைவிமார்கள் வீட்டில் இருப்பாங்க. இவங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு மனைவிமார்கள் கேட்டாங்க, உங்களுக்கு எங்கே இருக்கணும்னு விருப்பம் இருக்கோ நீங்கள் அங்கே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அலி அவங்க வீட்டில் வந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆயிஷா அலி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆயிஷா அலி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஆயிஷா அலி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியை தொட்டு பார்த்தாங்க. ஜுரம் நெருப்பாக அடிச்சிச்சு. திரும்ப மதீனாவில் உள்ள 7 கிணற்றுடைய தண்ணியை எடுத்துகிட்டு என் மேலே ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் செய்கிறாங்க. அந்த கிணற்றில் உள்ள தண்ணியை ஊற்றியுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுரம் குறையவே இல்லை. வெள்ளிக்கிழமையோட ஜும்மாவுடைய தினம் வந்துருச்சு. பாங் கூறுனாங்க. ஆயிஷா அலி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அலி அவங்கள்ட்ட கேட்டாங்க, பாங் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆயிஷா அலி அவங்க பாங் சொல்லிட்டாங்க, உங்கள் வருகைக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. சரி, ஒழு செய்ய தண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒழு செய்கிறாங்க. அவங்களால ஒழு செய்ய முடியவில்லை. மயக்கம் அடைகிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதையும் மீறி நம்ம தொழுகையை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒழு செஞ்சுட்டு தொழுகை வைக்கிறதுக்கு செல்கிறாங்க. தொழுகையும் வைக்கிறாங்க. அவங்களால தொழுகை வைக்க முடியலை. அந்த சவுண்டே அவங்களுக்கு வரலை. சரின்னு சொல்லிட்டு அபூபக்கர் அலி அவங்கள தொழுகை வைக்க சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே அபூபக்கர் அலி தொழுகை வைக்கிறாங்க. இதுதான் முதல் முறையாக அபூபக்கர் அலி தொழுகை வைக்கிறாங்க. தொழுதுட்டு அங்கேயே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு யாருக்கும் நான் எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்கல. சஹாபாக்கள் சொன்னாங்க, எனக்கு 3 தினார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. அந்த ஜும்மாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு வீடு திரும்பிட்டாங்க. வீடு திரும்பி அவங்களால ஜுரம் விடவே இல்லை. உட்கார முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பாத்திமா அலி அவங்களையும் ஆயிஷா அலி அவங்களையும் வர சொல்லி பாத்திமா அலி அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பாத்திமா அலி அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, பாத்திமா அலி அவங்க சிரிக்கிறாங்க. ஆயிஷா அலி அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாத்திமா அலி அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய இறுதி நேரம் இதுதான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு நான் அழுதேன். ஆனால் என் குடும்பத்தில் அடுத்ததாக பார்க்க போகிறது உன்னதான் அப்படின்னு சொல்லல நான் சிரித்தேன். இதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிட்ட சொன்னாங்க. ரபியுல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரத்தை சென்றடைத்து விட்டாங்க. அவங்கள ஆயிஷா அலி அவங்க வீட்டில் அடக்கம் செய்து விட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.